பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் த லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 15 ரியாலிட்டி அண்ட் தி இன்டெகிரல் நாலேஜ் அதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரியாலிட்டி என்றால் எங்கும் நிறைந்துள்ள அந்த இறைமைமை, எங்கும் நிறைந்துள்ள அந்த பரம்பொருள், அதுதான் ரியாலிட்டி. இன்டெகிரல் நாலேஜ் என்றால் எங்கும் நிறைந்துள்ள அந்த பரம்பொருள் குறித்த அந்த ஞானம். எல்லா நிலையிலும் அனைத்தினுள்ளும் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை குறித்த அறிதல் தான் இந்த இன்டெகிரல் நாலேஜ் என்று கூறுவது. போன செஷன்ல பேராகிராஃப் 6 பார்த்தோம். இந்த பேராகிராஃப் 6 and 7 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 8 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 6 and 7, பேராகிராஃப் 6 and 7 அதனுடைய ஒரு என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். பரம்பொருள் எப்படி இருக்கு அப்படின்னா முழுமுதலாக இருக்கின்றது, அப்சல்யூட்டா இருக்கு, எல்லாம் கடந்த நிலையில் இருக்கின்றது. அது குறித்த உண்மையை ஒருவர் அனுபவபூர்வமாக அடைய முடியும். அதே சமயம் அவர் இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் குறித்த உண்மையையும் அவர் ஏற்றுக்கொள்ள முடியும். ரெண்டையும் ஒரு சேர ஒருவர் அனுபவபூர்வமாக அறிய முடியும். பரம்பொருள் குறித்த அந்த அனுபவத்தை அடைந்தவுடன் இந்த பிரபஞ்சம், உலகம் குறித்த அனுபவம் பொய்மையாக இருக்குமோ அல்லது மாயையாக இருக்குமோ என்பதற்கான அவசியம் இல்லை. இரண்டுமே ஒருவர் ஒரு சேர, இரண்டு உண்மைகளையும் ஒருவர் ஒரு சேர அனுபவபூர்வமாக உணர முடியும். ஆனால் என்ன ஒரு எண்ணம் ஒரு நிலவு அதாவது பிற்பாடு தோன்றிய ஆன்மீக கருத்துக்கள்ல என்ன ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை நிலவியது என்றால், இந்த பிரபஞ்சம் என்பது அன்ரியல், அது ஏதோ ஒரு விவரிக்க முடியாத ஒரு சக்தியினால, ஒரு மாயையினுடைய சக்தியினால உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த எல்லாம் முழுமுதலாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் இந்த பிரபஞ்சம் என்பது குறித்த, பிரபஞ்சத்தை குறித்த அந்த ஒரு உணர்வு அதற்கு சற்றும் இல்லை. ஏனென்றால் அது எப்பொழுதுமே அது பிரபஞ்சத்திலிருந்து தனியே இருக்கின்றது. இட் இஸ் aloof from the universe. அதனால் அங்க முழுமுதற் நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருளும் இந்த பிரபஞ்சத்தின் மீது எந்த விதமான ஒரு செல்வாக்கையும் செலுத்துவதில்லை. அதனுடைய நிகழ்வுகளில் எந்த விதமான ஈடுபாடும் கொள்வதில்லை. அதே போல இந்த பிரபஞ்சத்தினுடைய எந்த நிகழ்வுகளும் அந்த பரம்பொருளை எந்த விதத்திலும் பாதிப்பதில்லை என்கின்ற ஒரு எண்ணம் நிலவியது. இது ஏன் இந்த எண்ணம் தோன்றணும்? எதற்காக இத்தகைய ஒரு எண்ணம் தோன்றி அதற்கு இந்த எண்ணத்திற்கு பின்னால் உள்ள உண்மை என்ன? எதனால இம்மாதிரி தோன்ற வேண்டும் என்று நாம் சற்று சிந்திக்கும் பொழுது பகவான் இங்க என்ன, ஸ்ரீ அரவிந்தோ என்ன கோருகின்றார்? இது ஏன் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் எங்க இருக்கு அப்படின்னா, நம்முடைய மென்டல் கான்சியஸ்னஸ்ல தான் ப்ராப்ளம் இருக்கு. நம்மளுடைய மென்டல் கான்சியஸ்னஸ்னுடைய இன்கெப்பாசிட்டி, அதனுடைய ஒரு இயலாமை.
மென்டல் கான்சியஸ்னஸ் வந்து அந்த முழுமுதற் பொருளான அப்சல்யூட்டை வந்து அனுபவபூர்வமாகவோ கருத்துப்பூர்வமாகவோ அறிந்து கொள்வதற்கு இயலாத நிலையில் இருக்கின்றது மைண்ட்ல. அதனால என்ன செய்கின்றோம்? நமக்கு புரியாத ஒன்றை என்ன செய்கின்றோம்? நம்முடைய எல்லைக்குள் அதை கட்டுப்படுத்துகின்றோம். we try to limit it by our incapacity. அதனால்தான் நம்ம என்ன செய்கின்றோம்? இந்த பரம்பொருள் என்பது எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றது. இந்த உலகம் என்பது பரம்பொருளிலிருந்து வேறுபட்டது. இது வந்து ஒரு பொய்யான விஷயம் என்று நாம் முடிவு பண்ணுகின்றோம். என்ன காரணம் என்ன? நம்முடைய மைண்டோடைய கான்சியஸ்னஸ் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு எல்லைக்குள்ள தான் செயல்படும். ஒன்ஸ் அதோடைய லிமிட்டை கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா, அது அது எல்லா விதமான ஒரு அதனுடைய செயல்பாடுகளும் ஸ்தம்பித்து போயிடும். இன்ஆக்டிவ் ஆயிடும். இன்ஆக்டிவ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மைண்ட் வந்து blank ஆயிடும். ஒன்ஸ் when it crosses the limits, the mind becomes blank. மைண்ட் blank ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மைண்டுக்குள்ள எதெல்லாம் வந்து பதிவு ஆகியிருந்ததோ அவை எல்லாம் முற்றிலும் அழிந்து விடும். ஸோ ஒருவர் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு செல்லும் பொழுது ஒரு சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்ல அந்த அப்சல்யூட் குறித்த அந்த அனுபவத்தை அடையும் பொழுது அவர் மைண்ட் வந்து கம்ப்ளீட்டா blank ஆயிடுது. blank ஆனோன்னு என்ன ஆயிடுது அப்படின்னா, அதனுடைய கான்டென்ட்ஸ் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பதிவுகள்லாம் கம்ப்ளீட்டா அங்க வந்து மறைஞ்சிடுது. இப்போ கம்ப்ளீட்டா கம்ப்யூட்டர்ல ஹார்ட் டிஸ்க்ல வந்து எல்லா டேட்டாவும் அழிஞ்சு போனா எப்படி இருக்கும்? கம்ப்யூட்டர் வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியுமா? அது போலதான் கம்ப்ளீட்டா எல்லா கான்டென்ட்ஸும் அங்கே அழிஞ்சு போயிடும். எப்போ அப்படின்னா நம்மளோட மென்டல் கான்சியஸ்னஸ் அந்த டிவைன் அந்த பரம்பொருளுடைய அனுபவத்தை அடையும் பொழுது இந்த மைண்ட் பிகம்ஸ் blank, டோட்டலி blank. blank ஆனோன்னு என்ன ஆயிடும்? அதுக்கு அதனுடைய அதனுடைய ஃபார்மர் லெவல்ல என்னென்ன பதிவுகள் இருந்ததோ அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அல்லது அதெல்லாம் வந்து எப்படி தோன்றும்? அதுக்கு அன்ரியலா தோன்றும். அந்த அந்த ரியாலிட்டியை வந்து அதனுடைய தொடர்ச்சியை இழந்துடும் அது. இது வந்து மைண்டினுடைய ஒரு இன்கெப்பாசிட்டி. இதே இன்கெப்பாசிட்டி என்ன சொல்றோம்? என்ன செய்யறோம்? பரம்பொருளுக்கும் இதே இன்கெப்பாசிட்டியை நம்ம திணிக்கின்றோம். we pass on the same inability to absolute Brahman. ஸோ அதை எப்படி நினைக்கிறோம்? அதை எப்பொழுதுமே அதை நான் மேனிஃபெஸ்ட். அது வந்து இங்க எப்பொழுதுமே வெளிப்படாத நிலையில தான் இருக்கும். அது தனியே இருக்கும். அது வந்து பிரம்மன் வந்து அலுஃபா இருக்கும். இந்த உலகத்திற்கும் பரம்பொருளுக்கும் சம்பந்தமே இல்லை. அது அலுஃபா தான் இருக்கும் என்று நினைக்கின்றோம். நம்மளுடைய மைண்ட் எப்படி அந்த ஹையஸ்ட் லெவலுக்கு போன உடனே கம்ப்ளீட்டா கட் ஆஃப் ஆயிடுதோ அதே போலதான் பிரம்மனும் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பிரம்மன் வந்து அதனுடைய முழுமுதற் தன்மையில் இருப்பதனால அது அங்க வந்து எதுவுமே இருக்காது, வெறும் சூன்யம் தான் இருக்கும். அதுக்கு வந்து இந்த உலகத்தினுடைய நிகழ்வுகள் குறித்த எந்த விதமான ஒரு கனெக்ஷனும் இருக்காது. உலகத்தினுடைய செயல்பாடுகள்ல அது ஈடுபடாது, இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். அப்படியே பிரம்மனுக்கு இந்த உலகம் குறித்த ஒரு நாலேஜ் இருந்தாலும் கூட அது வந்து எப்படின்னா ஒரு உண்மையான நாலேஜா இருக்காது. அதுவும் ஒரு மாயையாகத்தான் இருக்கும் என்றெல்லாம் நினைக்கின்றோம். அதனால இங்க ஸ்ரீ அரபிந்தோ என்ன கோருகின்றார் என்றால், அது மாதிரி ஒருவர் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறார். இந்த பிரிவு முழுமுதலான பரம்பொருளுக்கும் இந்த அதனுடைய வெளிப்பாடான இந்த உலகத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த டிவிஷன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவசியமே கிடையாது, எந்த விதமான காரணமும் இல்லை அப்படிங்கிறார். நம்முடைய ஹியூமன் கான்சியஸ்னஸ் வந்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த திறமை அதற்கு இருக்கலாம், இல்லாமையும் பொறுக்கலாம். அதாவது இந்த உலகத்திற்கு பின்னால் உள்ள இந்த ரியாலிட்டி இறைமேமையை புரிந்து கொள்ளும் தன்மை நம்மளுடைய மனதிற்கு இருக்கலாம், இல்ல இல்லாம இருக்கலாம். ஆனா அதை வைத்துக்கொண்டு நம்ம வந்து அந்த பரம்பொருளினுடைய திறனை வந்து நம்ம மதிப்பிட முடியாது என்று குறிப்பிடுகின்றார்.
நம்ம வந்து இக்னோரன்ஸ், மென்டல் இக்னோரன்ஸ்ல இருக்கிறதுனால நம்மால வந்து இந்த உலகத்தினுடைய எல்லா வெளிப்பாடுகளுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய இந்த இறை மேன்மையை நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அறியாமையில் இருக்கின்றோம். அதனால்தான் நம்ம என்ன செய்கின்றோம்? இந்த அறியாமையிலிருந்து நாம் விடுபடுவதற்கு இந்த உலகத்தையே நாம் நம்மளுடைய அறியாமையிலிருந்து விடுபடணுமே ஒழிய, இந்த உலகத்திலிருந்து நாம் விடுபட முடியாது. எதிலிருந்து விடுபடணும் அப்படின்னா, நம்ம அறியாமையிலிருந்து விடுபடணும். ஆனா நம்ம என்ன செய்கின்றோம்? அறியாமையிலிருந்து விடுபடுவதற்கு பதிலாக இந்த உலகமே வந்து ஒரு அன்ரியல் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து தப்பித்துச் செல்வதற்கு முயலுகின்றோம். இது எதுவுமே டிவைன் கிடையாது. டிவைன் எங்கேயோ இருக்கிறாங்க. அதை நோக்கி சென்றடைவதுதான் ஒருவருடைய வாழ்வினுடைய இலட்சியமாக இருக்கணும் என்றெல்லாம் நாம் நினைக்கின்றோம். இது எண்ணம் எதனால வந்ததுன்னா, நம்மளுடைய மென்டல் கெப்பாசிட்டியுடைய ஒரு லிமிட்டட் நேச்சர்னால தான் இப்படி வருது. அப்புறம் இந்த முழுமுதற் பொருள் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அன்மேனிஃபெஸ்டா இருக்கு. வெளிப்படாத நிலையில இருக்கு. அதோடைய டிஃபரண்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. பரம்பொருள் வந்து எல்லா விதமான ஸ்டேட்டஸ்லயும் இருக்கும். அது அதனுடைய சுதந்திரம். வெளிப்படாத நிலையில இருக்கும். நம்மால் அறிய முடியாத நிலையில இருக்கும். அன்மேனிஃபெஸ்டா இருக்கும். அன்னோவபிளா இருக்கும். அதே அப்சல்யூட் முழுமுதற் பொருள் பரம்பொருள் எப்படி இருக்கும்? மேனிஃபெஸ்டாவும் இருக்கும், நோவபிளாவும் இருக்கும். நமக்கு நம்முடைய அறியாமைக்கு வந்து அது வந்து அரைகுறையாகத்தான் தென்படும். ஆனால் அந்த டிவைன் நாலேஜ் வந்து கம்ப்ளீட்டா அதுக்கு வந்து முழுமையா அதனுடைய வெளிப்பாடு அதற்கு முழுமையாக தெரிந்திருக்கும். அதனுடைய உலகத்தில் அதனுடைய வெளிப்பாடு நம்மளுடைய அறியாமையில் இருப்பதனால நம்மால சரியா புரிஞ்சுக்க முடியல. ஆனால் அதனுடைய வெளிப்பாட்டை அந்த பிரம்மன் நன்றாகவே அறிந்திருக்கும். அதனால என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த முழுமுதற் பொருள் அப்சல்யூட் என்பது பல்வேறு ரூபங்கள்ல தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. நம்ம அறியாமையில் இருந்தாலும் சரி, இல்ல நாலேஜ்ல இருந்தாலும் சரி. ஆனால் அது என்ன செய்கின்றது? பல்வேறு அமைப்புகளின் மூலமாகவும், ரூபங்களின் மூலமாகவும் இந்த பிரபஞ்சத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அடிப்படையான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல பார்த்தோம் அப்படின்னா, பிரம்மனை தவிர வேற எதுவுமே கிடையாது. நத்திங் எல்ஸ் தேன் த பிரம்மன் எக்ஸிஸ்ட். அதுதான் ட்ரூத். அப்படி இருக்கும் பொழுது, இங்கு வெளிப்பாடுகளாக காணப்படக்கூடிய இந்த உலகம், பிரபஞ்சம் எல்லாம் பிரம்மனை தவிர வேறு எதுவாக இருக்க முடியும்? இந்த கேள்வியைத்தான் பகவான் கேட்கின்றார். ஆனா இங்க என்ன பார்க்கிறோம்? நம்ம மல்டிப்ளிசிட்டி பார்க்கிறோம், வெரைட்டி பார்க்கிறோம். வெரைட்டியில என்ன பார்க்கிறோம்? வெரைட்டிக்கு பின்னாடி என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பல்வேறு ரகங்களுக்கு பின்னாடி we find the oneness. So diversity, we see the diversity. Through the diversity we can reach the oneness. அதுதான் உண்மை. அப்படி இருந்தாலும் கூட இன்னொரு இதை ஒட்டிய ஒரு மாற்று கருத்தும் கூறுவார்கள். நோ டவுட் ஒன்னஸ் இருக்கு, டைவர்சிட்டியும் இருக்கு. த்ரூ டைவர்சிட்டி வி கேன் ரீச் ஒன்னஸ் அப்படிங்கிற கருத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட பீப்புள் கேன் ஸ்டில் மேக் அன் அப்ஜெக்ஷன் அப்படிங்கிறார் பகவான் சொல்றார். என்ன அப்ஜெக்ஷன் சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஃபைனலா அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த மேனிஃபெஸ்டட் வேர்ல்டு, இந்த வெளிப்பட்டிருக்கும் இந்த உலகம், அது வந்து ஒரு மெய்யான விஷயம் கிடையாது. என்ன காரணம் என்றால், எப்போ நாம் இந்த டைவர்சிட்டி மூலமாக பன்முகமான வெளிப்பட்டிருக்கும் அனைத்தின் மூலமாக அந்த ஏகமான ஒன்றை அடைய முடியும் என்று கூறுகின்றோமோ, அப்பொழுதே என்ன ஒரு கருத்து உருவாகின்றது என்றால்,
இந்த வெளிப்பட்டிருக்கும் விஷயம் என்பது ஏதோ ஒரு இன்ஃபீரியர், ஒரு தரம் தாழ்ந்தது. அதனால அதிலிருந்து நம்ம விடுபட்டு அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை சென்று அடையணும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இதன் ஊடவே ஒருவருக்கு தோன்றக்கூடும். இந்த உலகம் இதை நம்ம இதிலிருந்து நம்ம விடுபட்டு கொள்ளணும். இந்த உலகத்தை நம்ம உலகத்திலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அங்கே விலகிக் கொண்டு நம்ம அந்த முழுமுதற் பொருளை சென்று அடையணும் என்கின்ற ஒரு எண்ணமும் ஒருவருக்கு கூடவே தோன்றும். ஏன் ஒருவருக்கு அது மாதிரி எண்ணம் தோன்றக்கூடும் அப்படின்னா, அவங்க எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா, அந்த முழுமுதற் பொருளை ரியல் ரியாலிட்டியா பார்க்கறாங்க. ரியல் ரியாலிட்டி ஆஃப் தி அப்சல்யூட். எல்லாம் கடந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை ரியல் ரியாலிட்டி அப்படிங்கிறாங்க. இந்த யூனிவர்ஸ் எப்படி பார்க்கறாங்க, இந்த உலகத்தையும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் எப்படி பார்க்கறாங்க அவங்க? பகுதியான அல்லது தவறான தோற்றங்களை அளிக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி அப்படின்னு பார்க்கறாங்க. பார்ஷியல் அண்ட் மிஸ்லீடிங் ரியாலிட்டி ஆஃப் த ரிலேட்டிவ் யூனிவர்ஸ் இப்படின்னு அவங்களே ஒரு டிஸ்டிங்ஷனை உருவாக்குறாங்க. பாகுபாட்டை உருவாக்குகின்றார்கள். ரியல் ரியாலிட்டி ஆஃப் த அப்சல்யூட் அண்ட் த பார்ஷியல் அண்ட் மிஸ்லீடிங் ரியாலிட்டி ஆஃப் த ரிலேட்டிவ் யூனிவர்ஸ் என்று அவர்களே ஒரு பாகுபாட்டை உருவாக்குகின்றார்கள். அதனாலதான் அவங்களால இந்த பன்மையான தோற்றங்களும் ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளும் ஒரு சேர இருந்தாலும் கூட நம்முடைய இலக்கு எதுவாக இருக்க வேண்டும் என்றால், இந்த மாறுபட்டு இருக்கும் தோற்றங்களை எல்லாம் விலக்கிவிட்டு அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருளை சென்று அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை அவர்கள் கொண்டுள்ளார்கள். இது ஏன் அவங்க கொண்டிருக்கின்றார்கள் என்றால், they create an artificial distinction between the one and the many. ஸோ இதுதான் நம்ம பேராகிராஃப் 6 and 7ல பார்த்தோம். நம்ம பேராகிராஃப் 8க்கு உள்ள போகலாம். நம்ம சுந்தர் சார் உங்களால் படிக்க முடியுமா இல்ல நான் படிக்கட்டுமா? நீங்களே படிச்சிருங்க சார். டெக்ஸ்ட் இல்ல கையில. தேங்க்யூ. பரவாயில்ல. ஓகே, தேங்க்யூ சார். Book 2, Chapter 15, Reality and the Integral Knowledge. Paragraph 8. For we have in this unfolding of knowledge the two terms of the one and the many, as we have the two terms of the finite and the infinite, of that which becomes and of that which does not become but forever is, of that which takes form and of that which does not take form, of spirit and matter, of the supreme superconscient and the nethermost inconscience. In this dualism, and to get away from it, it is open to us to define knowledge as the possession of one term and the possession of the other as ignorance. Explanation படிக்கலாம். Yes, please. Explanation. Yes, please. In this unfolding of knowledge of unity and diversity, the one and the many, we have the two terms of the finite and the infinite, of the being and becoming, of the form and formless, of the spirit and matter, of the supreme superconscient and the lowermost inconscience. Thus, we face this dualism and we want to get away from it. In order to do so, it is open to us to define knowledge as the possession of one term and ignorance as the possession of the other. Thank you, sir. Thank you. இந்த சாப்டர் படிக்கும் பொழுது
இத்தகைய ஒரு உணர்வை இந்த கருத்துக்கள்லாம் நம்முள் ஏற்படுத்துகின்றன அப்படின்னா, பகவான் வந்து ஒரு மாபெரும் அவர் அடைந்த ஆன்மீக அனுபவத்தை நமக்கெல்லாம் உணர்த்துகின்றார். நம்ம இருக்கக்கூடிய இந்த உலகம், வாழக்கூடிய வாழ்க்கை, சந்திக்கக்கூடிய மனிதர்கள், காணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கு பின்னாடி டிவைன் இருக்கு. நம்ம வந்து ஒரு இயந்திர கதியான வாழ்க்கையிலேயோ ஒரு குருட்டுத்தனமான ஒரு இயக்கத்திலோ இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கெல்லாம் பகவான் வழங்குகின்றார். நம்மளுடைய அறியாமையில் நம்ம அதை உணராம இருக்கிறோம். ஆனால் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த டிவைன் எலிமெண்ட், டிவைன் ஆஸ்பெக்ட நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற உண்மையைத்தான் பகவான் வெளிப்படுத்துகின்றார். ஏன் திருப்பி திருப்பி சொல்றாரு இத? லைவ் டிவைன் ஃபுல்லாவே அதுதான். இதே ஒரு கருத்து தான் மீண்டும் மீண்டும் எதிரொலிக்கின்றது. ஏன் சொல்லணும் அவரு? ஏன் ரெப்பிட்டேட்டிவா சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாம் அறியாமையில இருக்கிறோம், புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறார். எல்லாத்துக்கு பின்னாடி டிவைன் இருக்குது. எதுலுமே விளக்கு கிடையாது. புரியலன்னா நம்மளுடைய இக்னோரன்ஸ் தான். இந்த விஷயத்தை தான் பகவான் மீண்டும் மீண்டும் இங்க வலியுறுத்துகின்றார். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்னாடி டிவைன் இருக்கு அப்படிங்கும்போது, நமக்கு எந்த நிகழ்வை பார்த்தோம் நம்ம எல்லாத்தையும் நம்ம சமமாக பார்க்க கத்துக்கொள்வோம். எதை பார்த்தும் நம்ம அதிர்ச்சி அடைய மாட்டோம். எதை பார்த்தும் நம்ம அதிகமாக ஒரு குதூகூலமும் அடைய மாட்டோம். எல்லாத்தையும் ஈக்குவலா ஏத்துப்போம். ஏன்னா எல்லாத்துக்கு பின்னாடி டிவைன் இருக்கு. நமக்கு புரியல. அதுதான் விஷயம் அங்க. இந்த ஞானம் வந்து வெளிப்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒன்றாக இருக்கக்கூடிய பரம்பொருளும், ஏகமா இருக்கக்கூடிய பரம்பொருளும், பன்மையாக இருக்கக்கூடிய அதனுடைய வெளிப்பாடுகளும் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு ஞானம், ஞானத்தினுடைய வெளிப்பாடு மெல்ல மெல்ல ஏற்படுகின்றது. அன்ஃபோல்டிங் ஆஃப் நாலேஜ். அன்ஃபோல்டிங் ஆஃப் நாலேஜ்னா எது குறித்து? இந்த யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்க அது குறித்த ஒரு அன்ஃபோல்டிங் ஆஃப் நாலேஜ். அப்படி வரும்பொழுது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எதிரெதிரான விஷயங்களாக பிரிவுபட்ட ஒரு விஷயங்களாக வெளிப்படுகின்றன. ஏகமாக இருப்பது பல வகையானவாக இருப்பது. அடுத்தது ஃபைனைட். உலகத்துல பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாம் எப்படி இருக்கு? ஃபைனைட்டா இருக்கு. மனிதன் ஃபைனைட் ஒரு அமைப்பு. எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு ஃபைனைட் அமைப்பா தான் இருக்கு. ஆனா பரம்பொருள் எப்படி இருக்கு? இன்ஃபினிட்டா இருக்கு. அதுக்கு எல்லையே கிடையாது. பீயிங் அண்ட் பிகமிங். பரம்பொருள் எப்படி இருக்கு? வெளிப்படாத நிலையிலும் இருக்கின்றது, வெளிப்பட்டு இருக்கக்கூடிய நிலையிலும் இருக்கின்றது. பிகமிங் என்ன அர்த்தம்? வெளிப்பட்டு இருத்தல். பீயிங்னா வெளிப்படாத நிலையில இருத்தல். ஃபார்ம் அண்ட் ஃபார்ம்லெஸ். நம்ம உலகத்துல பார்க்கறது எல்லாமே வடிவங்களோட தான் பார்க்கிறோம். அவ்வாறும் அந்த பரம்பொருள் இருக்கின்றது, வடிவம் இல்லாமலும் இருக்கின்றது பரம்பொருள். பரம்பொருள் வந்து அந்த மெய்ப்பொருளாகவும் இருக்கின்றது, சடப்பொருளாகவும் இருக்கின்றது. ஸ்பிரிட் அண்ட் மேட்டர். அதே போல பரம்பொருள் வந்து சுப்ரீம் சூப்பர் கான்ஷியன்ட். உணர்வு நிலையினோட உச்சகட்டமான சூப்பர் கான்ஷியன்ட். அதி உணர்வு நிலையிலும் இருக்கின்றது. அதே போல லோவர் மோஸ்ட் இன்கான்ஷியன்ஸ் அதுலயும் இருக்கு. இந்த ரெண்டு டேர்ம்ஸ் ஏற்படுகின்ற, ரெண்டு டேர்ம்ஸ் தோன்றுகின்றது. இது எப்படி நம்ம மனிதன் எப்படி பார்க்கறான்? இத மனிதன் எப்படி பார்க்கறான் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதை நம்ம இந்த கருத்தை தோன்றுவதனால அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. மனிதனுடைய கண்ணோட்டத்துல எப்படி பார்க்கறான் அப்படின்னா, டியூவலிசம் பார்க்கறான். இந்த இருமையை பார்க்கறான் எல்லாத்திலையும். அவன் இருமையை பார்த்து அவனால வந்து இந்த இருமையை வந்து ரெக்கன்சைல் பண்ணிக்க முடியல. ஏன்னா ஹியூமன் கான்சியஸ்னஸ் போன தடவை பார்த்தோம் லிமிட்டடா இருக்கு. He is not able to reconcile the opposing
opposing terms. ஒரு ஃபைனைட்டி இன்ஃபைனைட்டி எப்படி ரெக்கன்சில் பண்ணிக்கிறது? முடியல. அதுக்காக என்ன செய்யறான் அவன்? மனிதன் என்ன செய்கின்றான்? அந்த இருமையிலிருந்து தப்பித்து செல்லணும் அப்படின்னு நினைக்கிறான். He wants to get away from it. அதுக்கு ஒரே வழி எப்படி அப்படின்னா, இந்த நம்ம பார்க்கக்கூடிய 2 விஷயங்கள்ல ஒரு விஷயத்தை மாத்திரம் எடுத்துக்கிறான். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறான் அப்படின்னா, அந்த ஒன் அண்ட் மெனில ஒன்ன மாத்திரம் எடுத்துக்கிறான். ஃபைனைட் அண்ட் இன்ஃபினிட்ல இன்ஃபினிட்ட மாத்திரம் எடுத்துக்கிறான். பீயிங் அண்ட் பிகமிங்ல பீயிங்க மாத்திரம் எடுத்துக்கிறான். ஸ்பிரிட் அண்ட் ஃபார்ம்லெஸ்ல ஃபார்ம்லெஸ் மாத்திரம் எடுத்துக்கிறான். ஸ்பிரிட் அண்ட் மேட்டர்ல ஸ்பிரிட்டை மாத்திரம் எடுத்துக்கிறான். சூப்பர் கான்ஷியன்ட் அண்ட் இன்கான்ஷியன்ட்ல சூப்பர் கான்ஷியன்ட் மாத்திரம் எடுத்துக்கிறான். எடுத்துக்கொண்டு இந்த விஷயத்தெல்லாம் யார் அறிந்துள்ளார்களோ, இந்த விஷயம் குறித்த அனுபவத்தை யார் அடைந்துள்ளார்களோ அதுதான் நாலேஜ். இதற்கு மாறுபட்ட விஷயத்தை யாரெல்லாம் அடைந்துள்ளார்களோ they are in ignorance அப்படின்னு மனிதன் பாகுபடுத்துகின்றான். It is open to us to define knowledge as the possession of one term and the possession of the other as ignorance. So நம்ம தான் டிஃபைன் பண்றோம் நாலேஜ் இக்னோரன்ஸையும். இப்படி இருந்தா நாலேஜ், இது இல்லைன்னா ignorance அப்படின்னு. who is defining? human beings. பிகாஸ் நம்மளுடைய கான்சியஸ்னஸ் லிமிட்டடா இருக்கு. பட் ட்ரூத் அப்படியா அப்படின்னா கிடையாது. தட் இஸ் நாட் த ட்ரூத். எப்ப நம்ம இதுல இருந்து விடுபடுவோம், எப்ப கரெக்டா டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்லி when we attain supramental consciousness. நமக்கு இந்த பாகுபாடே இருக்காது. ஃபைனைட் இன்ஃபைனைட் ஒன்னாதான் தெரியும். ஸ்பிரிட் அண்ட் மேட்டர் ஒன்னாதான் தெரியும். ஒன் அண்ட் மெனி ஒன்றாகத்தான் தெரியும். ஃபார்ம் அண்ட் ஃபார்ம்லெஸ் ஒன்னாகத்தான் தெரியும். அந்த ஒரு சேர பார்க்கக்கூடிய கான்சியஸ்னஸ் சூப்ராமெண்டலுக்கு தான் உண்டு. ஹியூமன் பீயிங்ல இருக்கிற வரைக்கும் இந்த பாகுபாடு இருந்து கொண்டுதான் இருக்கும். அடுத்த இதுக்கு படிக்கலாம் நம்ம. The ultimate of our life would then be a drawing away from the lower reality of the becoming to the greater reality of the being. A leap from the ignorance to the knowledge and a rejection of the ignorance. A departure from the many into the one, from the finite into the infinite, from form into the formless, from the life of the material universe into the spirit, from the hold of the inconscient upon us into the superconscient existence. Explanation படிக்கலாம். Sir. Yes, padi. Then the ultimate goal of our life would be a drawing away from the lower reality of the becoming to the greater reality of the being. A leap from the ignorance to the knowledge and a rejection of the ignorance. A departure from the many, that is the world of multiplicity, into the one. From the finite into the infinite, from the form into the formless, from the life of the material universe into the spirit, from the hold of the inconscient upon us into the superconscient existence. Thank you, sir. Thank you. இப்போ ஒரு இதெல்லாம் தெரியாம, இந்த விஷயம் தெரியாம, இந்த ட்ரூத்தை நம்ம புரிஞ்சுக்காம ஒருத்தட்ட போய் நம்ம லைஃப்னுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டா, லைஃப்னுடைய பர்பஸ் என்னன்னு கேட்டோம்னா 2 விதமா அதுக்கு பதில் கிடைக்கும் நம்மளுக்கு.
ஒன்று சாதாரண மனிதர்கள்ட்ட நம்ம போய் கேட்டோம். அதாவது சாதாரண மனிதர்கள்னா அதுக்காக தப்பா சொல்லுவோம். நான் தப்பா சாதாரண மனிதர்கள் அப்படின்னா தரத்தில் குறைந்தவர்கள் இல்ல. ஒரு மெட்டீரியல் லைஃப், ஆர்டினரி லைஃப், லோகாயுத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள்ட்ட கேட்டோம்னா அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையை வந்து நம்ம சரியா வாழணும். நம்முடைய தேவைகள், நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகள், மெட்டீரியல் நீட்ஸ் அதையெல்லாம் பூர்த்தி செய்யணும். அப்புறம் நம்மளுடைய மனிதன் இருக்கக்கூடிய இயற்கையான ஆசைகள், அதை பூர்த்தி செய்யணும். இதுதான் வந்து வாழ்க்கையினுடைய இலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பு கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது. தட் இஸ் தேர் ப்ரையாரிட்டிஸ். கொஞ்சம் சீரியஸா ஒரு ஆன்மீக நாட்டம் உடையவர்கள்ட்ட போய் கேட்டோம் அப்படின்னா, நான் சொல்றது ஒரு பொதுவாக ரொம்ப சீரியஸா அவங்கள்ட்ட போய் கேட்டோம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த பரம்பொருள் குறித்த அந்த ஞானம், பரம்பொருள் குறித்த அனுபவத்தை அடைவது, அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம். லோகாயுத விஷயங்கள்ல எனக்கு நாட்டம் இல்லை. இது யார் சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் சீரியஸ் சீக்கர்ஸ் சொல்லுவாங்க. அவங்க சொல்றதுலயும் தப்பு கிடையாது. இப்போ இதுல என்ன ஆயிடுது அப்படின்னா, இதுல வந்து நமக்கு வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துடுது. பரம்பொருள் குறித்த அனுபவத்தை மாத்திரம் அடையணும் அப்படிங்கிற லட்சியமாக இருந்தா, நாம் ஏன் இந்த பிறவியில பிறந்திருக்கின்றோம்? நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? ஏன் சாதாரண வாழ்க்கையில எப்படி சாதாரண வாழ்க்கையில எதற்காக நாம் எல்லோருமே ஈடுபட்டுள்ளோம்? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துடுது. ஒரு குழப்பம் வந்து விடுகின்றது. இது எதனால வருது அப்படின்னா, ஆனா மாறாக ஒருவருக்கு வந்து இந்த சாதாரண வாழ்க்கையில் இருந்து கொண்டே அதற்கு பின்னால் உள்ள இறைமேன்மையை அடையணும். சாதாரண வாழ்க்கையை வந்து விளக்காமலேயே எல்லா விதமான செயல்களிலும் சரி, எல்லா விதமான ஈடுபாடுகளுக்கும் பின்னால் உள்ள அந்த மெய்மையை உணர்ந்து செயல்படணும் அப்படின்னு ஒரு இலக்கை எடுத்துக்கொண்டால் அவருடைய வாழ்வு எப்படி இருக்கும்? ஒரு ஃபுல்ஃபில்டா இருக்கும். அவர் அல்டிமேட்டா இங்க இந்த வாழ்வுல இருந்து கொண்டே வாழ்வினுடைய எல்லா செயல்களிலும் ஈடுபட்டு கொண்டே அந்த பரம்பொருள் குறித்த உண்மையை அவர் அடைய முடியும். வாழ்வதே வந்து ஒரு பர்பஸா இருக்கும். வாழ்க்கையே வந்து ஒரு பர்பஸா இருக்கும். அதுதான் வந்து பூரண யோகம். வாழ்வில் இருந்து கொண்டே அது எங்கேயோ போய் பார்க்காம பகவானினுடைய டீச்சிங்கோடைய எசன்ஸே பார்த்தோம் அப்படின்னா நியர் டு த ஃபார் தான். பகவான் உயர்வான விஷயங்களை பத்தி சொன்னாலும் அது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது, நம்மளுடைய டே டு டே லைஃப்ல எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறது, அதுதான் அங்க முக்கியம். எங்கேயோ ஒரு ஹை ஃபிளைட்ல பேசிக்கிட்டு பூமியில கால் படாம இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒத்தே வராது அப்படிங்கிறார். எர்த் இஸ் இஸ் ஃபுட்டிங். அதுதான் பகவான் வந்து வேதத்திலிருந்து கோட் பண்றது. எர்த் இஸ் இஸ் ஃபுட்டிங். பூமியில இருந்து தான் நம்ம வந்து எதையும் சாதிக்க முடியும் மொழியை எங்கேயோ இருந்துகிட்டு எங்கேயோ சஞ்சரித்து கொண்டு நம்ம பரம்பொருளுடைய அனுபவத்துல இருந்துட்டோம் அப்படின்னா லைஃப்ல என்ன ஆகுறது? அதுதான் இப்ப கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து சரியா ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா லைஃபையே வந்து அவங்க யாராதான் இருக்கட்டும், எந்த தொழில வேணா இருக்கலாம், இந்த வாழ்க்கையில எந்த துறையிலும் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து இந்த கன்ஃபியூஷன் வராது. லைஃப் வந்து அவங்களால செம்மையாக வாழ முடியும். அதனாலதான் எது வந்து கோலா சூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் நம்ம வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது அமையும். வாழ்விலிருந்து விலகுவது என்பதை நம்ம வந்து ஒரு கோலா சூஸ் பண்ணோம், அல்டிமேட்
அப்படி சூஸ் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா அந்த நம்மளால ரெக்கன்சில் பண்ணிக்க முடியல, வெறும் டியூவாலிட்டிஸ்ல மாத்திரம் இருந்துட்டு இந்த இருமைகளை மாத்திரம் நம்ம கண்டு மிரண்டு போய் நம்ம ரெண்டையும் ரெக்கன்சில் பண்ணிக்க முடியாம தவிச்சு போய் இதுல இருந்து விலகி போறதுன்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த நேச்சுரலி லைஃப்ல நம்மளுடைய கோலும் பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலிருந்து விலகி செல்வது. அது இப்படிதான் நம்மளுடைய கோலும் இருக்கும். அப்படிதான் இருந்திருக்கு. பாரம்பரியமான ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்துல அப்படிதான் இருந்திருக்கு. அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நிலையில அவங்களுக்கு கிடைந்த அனுபவத்தின் பேர்ல அவங்க அது மாதிரி உணர்றாங்க. பட் தெர் இஸ் சம்திங் மோர் டு இட். அது நம்ம பகவான் ஸ்ரீ அரவிந்தரனுடைய அனுபவத்தின் மூலமாக, அவருடைய எழுத்துக்களின் மூலமாக அவர் இதைத்தான் நமக்கு உணர்த்துகின்றார். நம்ம அப்படி ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்ம என்ன செய்வோம்? இதெல்லாம் லோவர் ரியாலிட்டி அப்படிம்போம். இங்க உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் லோவர் ரியாலிட்டி. இதுல இருந்து கிரேட்டர் ரியாலிட்டிக்கு போகணும். பிகமிங்ல இருந்து பீயிங்க்கு போகணும். நாம் எல்லாம் அறியாமல் இருக்கின்றோம். அதுல இருந்து ஒரே ஜம்ப் பண்ணி நம்ம நேர அந்த ஒருமையான ஞானத்திற்கு போகணும். இங்க இருக்கக்கூடிய இக்னோரன்ஸ் எல்லாம் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடணும். உலகத்தையே நம்ம வெறுத்து ஒதுக்கணும். ரிஜெக்ட் பண்ணிடணும். ரிஜெக்ஷன் ஆஃப் த வேர்ல்டு, ரிஜெக்ஷன் ஆஃப் த லைஃப். அப்புறம் இங்க பன்முகமாக தெரியக்கூடிய விஷயங்கள் அனைத்திலிருந்து நாம் விலக்கிக் கொள்ளணும். அப்பதான் நம்ம ஏகமா இருக்கக்கூடிய விஷயத்துடன் இணைய முடியும். ஃபைனைட், எல்லைக்குட்பட்ட விஷயங்களில் எல்லாத்திலிருந்தும் விடுபட்டு நம்ம எல்லையற்ற அந்த பரம்பொருளை அடையணும். வடிவங்களுடன் தோன்றக்கூடிய அனைத்து விஷயங்களிலிருந்தும் விலக்கி கொண்டு வடிவங்களற்ற அந்த பரம்பொருளை அடையணும். இந்த உலகம் சார்ந்த வாழ்விலிருந்து மெய்ப்பொருள் சார்ந்த வாழ்வை அடையணும். அதே போல நாம் எப்படி எதனுடைய பிடியிலிருந்து தப்பணும் அப்படின்னா இன்கான்ஷியன்ட், அதுல இருந்து நேரடியாக சூப்பர் கான்ஷியன்ட்டுக்கு போகணும். இப்படியெல்லாம் தோணும். இது சொல்யூஷன் கிடையாது. இடைப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய வாழ்வு அதை நம்ம எப்படி மேம்படுத்தணும், அதுதான் முக்கியமே ஒழிய டைரக்டா ஃபிளைட் இன்டு அந்த சூப்பர் கான்ஷியன்ட்டுக்கு போறது அப்படிங்கிறது தட் இஸ் நாட் அ சொல்யூஷன். அதுதான் இங்க பகவான் கூறுகின்றார். இது ஒரு பிராக்டிக்கலா ஒரு அனுபவம் நான் இங்க கூற விரும்புகின்றேன். ரீசெண்டா எங்களுடைய கோர் கமிட்டி மீட்டிங் நடந்தது. அது ஆன்லைன்ல நான் இங்க இருந்தபடி அட்டன் பண்ணேன். இப்ப ஜம்ஷெட்பூர்ல அங்க இருந்து ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணார். அவர் சொன்னார், ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணோம். அப்போ ஒரு யூத் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறப்ப இந்த கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் சொன்னோம். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க கருத்துக்களை சொல்றப்ப எப்பொழுதுமே பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லும்பொழுது நீங்க நியர் டு த ஃபார் சொல்லுங்க. நீங்க அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிலேருந்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் ஒழிய டைரக்டா ஹையஸ்ட் லெவல்ல பேசினா அவங்களால ரிலேட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். ஸோ அவங்க அந்த மீட்டிங்ல என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, இங்க பேசும்பொழுது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்ரீ அரவிந்தவனுடைய இலக்கு ஹியூமன் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், ஹையஸ்ட் லெவல்ல திருவுரு மாற்றம் கம்ப்ளீட்டா ஆகணும், அதுதான் இலக்கு அப்படின்லாம் உயர்வான விஷயங்களை டைரக்டா பேசியிருக்கிறாங்க. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுடைய கேள்விகளுக்கு திருப்பி வந்த கேள்விகளுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல அப்படின்னாரு. ஸ்டூடெண்ட்ஸ்ல என்ன கேட்டாங்க, நாங்க எதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், இப்ப இருக்கிற நிலையிலே நாங்க சந்தோஷமா தானே இருக்கிறோம், எதுக்காக நாங்க இதெல்லாம் ட்ரை பண்ணணும், இப்படிலாம் கேட்டாங்க. எங்களுக்கு சரியா பதில் சொல்ல தெரியல அப்படின்னாரு. ஆனா அவங்க அது ஸ்டூடெண்ட்ஸ் மேல தப்பு கிடையாது. அந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு சென்றவர்கள் மீதுதான் தவறு. எப்பொழுதுமே ஹையஸ்ட் விஷயத்தை போய் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது மாதிரி உயர்வான விஷயங்களை டைரக்டா பேசணும், ஒரு அறிமுக லெவல்ல பேசணும் அப்படின்னா புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு பதிலா என்ன சொல்லணும் அப்படின்னா, எப்படி ஒருவர் தன்னுடைய செயல்பாடுகளின் மேல முழு ஆளுமையை கொண்டு வர்றது. இப்ப நம்ம இம்பல்சிவா செயல்படுறோம், டிசைர் ட்ரிவனா செயல்படுறோம், நிறைய தவறான முடிவுகளை எடுக்கிறோம். வாழ்வில் எல்லா தருணங்களையும் தவறான முடிவுகளை எடுக்கிறோம். எப்படி சரியான முடிவுகளை எடுப்பது, எப்படி சூழ்நிலைகளுக்கு நம்ம வசப்படாம அதனுடைய எஜமானனாக இருப்பது, இப்படி மெல்ல 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 இதுக்கெல்லாம் மதர் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. மதர் தான் இந்த பிராக்டிக்கல் இதுல ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. இந்த லெவல்லேருந்து அவங்க எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா மெல்ல 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 அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியும், ஓஹோ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம
நம்மளுடைய எக்ஸ்டர்னல் நேச்சரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய ரியல் நேச்சர் என்ன அப்படிங்கிறத அறிய முடியும், அப்படிங்கிறத ரிலேட் பண்ணிக்க முடியும். டைரெக்டாக அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து சூப்ராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி பேசினா அவங்களுக்கு புரியாது, இது ஏன் பண்ணணும்னு தான் கேட்பாங்க, அதை வந்து ரைட்டாகவே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே போல தான் ஒருத்தருக்கு அல்டிமேட் கோல் வந்து வாழ்வினுடைய கோல் வந்து ரிஜெக்ஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னா இந்த கருத்து தான் தோணும். அப்படி ஏன் இருக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது ஏன் ஏற்படுத்தி இருக்கு, ஏன் ஏற்பட்டுள்ளது, எதுக்காக நாம் பிறக்கின்றோம், எதுக்காக இந்த ப்ராசஸ் அண்டர்கோ பண்றோம் அப்படிங்கிற கேள்வி வந்துடும். எப்போ இந்த அல்டிமேட் கோல் ஆஃப் லைஃப் வந்து drawing away from the lower reality of the becoming to the greater reality of the being அப்படிங்கிற ஒரு கோலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் will become totally purposeless இல்லையா? அதுக்கு தான் இந்த பகவான் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்றாரு. லைஃப்பை வந்து எப்படி நம்ம வந்து ஃபுல்ஃபில்டா வாழ முடியும், இன்ஸ்டெட் ஆஃப் லிவிங் இன் இக்னோரன்ஸ் ஹவு வி கேன் லிவ் இன் த நாலேஜ். அதுக்கு தான் பகவான் வந்து இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்றாரு திருப்பி திருப்பி திருப்பி. நம்ம மேற்கொண்டு போகலாம். In this solution, there is supposed to be a fixed opposition, an ultimate irreconcilability in each case between the two terms of our being. Or else, if both are a means of the manifestation of the Brahman, the lower is a false or imperfect clue, a means that must fail, a system of values that cannot ultimately satisfy us. Dissatisfied with the confusions of the multiplicity, disdainful of even the highest light and power and joy that it can reveal, we must drive beyond to the absolute one-pointedness and one-standingness in which all self-variation ceases. Yes. Explanation படி. படிக்கிறீங்களா? Yes, படிங்க மேடம். படிங்க please. In this solution, we erect a fixed opposition, an ultimate irreconcilability in each case between the two statuses of the divine reality. We may accept that both the higher and the lower terms are a means of the manifestation of the Brahman. Even here also, the lower is considered a false or imperfect, a means that must fail, a system of values that cannot ultimately satisfy us. We become dissatisfied with the confusions of the multiplicity. We consider inferior even the highest light and power and joy that the multiplicity can reveal. We are driven to go beyond to the absolute one-pointedness and one-standingness in which all self-variation ceases. Thank you, sir. Thank you. நம்ம இது மாதிரி ஒரு அதாவது இந்த உலகத்தில் இருந்து விலகி கொள்வது ஒன்றுதான் வந்து வாழ்வினுடைய அல்டிமேட் கோலாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சொல்யூஷனை நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு எதிர்ப்பை வந்து நம்ம வந்து உருவாக்குகின்றோம். நம்ம பார்த்த அந்த ரெண்டு விஷயங்கள் இருக்குல்ல, நம்ம நிறைய விஷயத்தை பார்த்தோம். ஃபார்ம் அண்ட் ஃபார்ம்லெஸ், இன்ஃபினிட் அண்ட் ஃபைனைட், பீயிங் அண்ட் பிகமிங், ஸ்பிரிட் அண்ட் மேட்டர். இதுக்கு ரெண்டுக்கும் வெளியில இதுக்கு இது மாதிரி ரெண்டு அமைப்புகளுக்கு இடையே ஒரு அப்போசிஷன், ஒரு எதிர்ப்பை வந்து நம்ம வந்து உருவாக்குகின்றோம்.
உருவாக்க என்ன செய்யறோம்? ரெண்டுமே வந்து ஒரு இரண்டுக்கும் இடையில வந்து ஒரு பொருத்தம் இல்லாத தன்மையை நாம் உருவாக்குகின்றோம். அல்டிமேட் இர்ரெகன்சிலபிலிட்டி அப்படிங்கிறார். நம்ம தான் உருவாக்குறோம் அதை. ஈவன் ரெண்டையுமே ஒரு கால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம இந்த ஒன் அண்ட் மெனி அப்படிங்கிறதையும் நம்ம ஒரே டிவைன் மேனிஃபெஸ்டேஷனோட ஒரு சேர அமைப்புகளாக ஏற்றுக்கொண்டாலும் கூட, இஃப் போத் ஆர் மீன்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த பிரம்மன் அப்படி இருந்தா கூட, எப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தை நாம் இருப்போம் அப்படின்னா, இந்த எல்லாமே இந்த கீழே இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு இம்பர்ஃபெக்ட், வெளிப்பட்டு இருக்கும் விஷயம், பன்மையாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ஒரு இன்ஃபீரியர் அப்படின்னு நினைப்போம். த லோவர் இஸ் அ ஃபால்ஸ் ஆர் இம்பர்ஃபெக்ட் க்ளூ. அது வந்து இந்த வழியில போனா நம்ம வந்து இந்த வழி நம்ம கைவிட்டுடும், இந்த வெளிப்பட்டு இருக்கும் தன்மையில இருந்தோம் அப்படின்னா நம்மால வந்து முன்னேற முடியாது, மீன்ஸ் தட் மஸ்ட் ஃபெயில். அதே போல இதுல இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் ஆஃப் வேல்யூஸ் தட் cannot ultimately satisfy us. இதுல இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து இதுல இருக்கக்கூடிய இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பீடுகள் வந்து நமக்கு வந்து திருப்தியை வழங்காது அப்படின்லாம் நம்ம நினைப்போம். நம்ம இதுல என்ன ஆயிடும் அப்படின்னா கன்ஃபியூஷன் தான் வரும். இந்த பன்முகத்தன்மையை வந்து நம்ம வந்து இறைவனுடைய வெளிப்பாடாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா we will be confused. கன்ஃபியூஷன் வந்தாலே என்ன ஆயிடும்? அதிருப்தி வந்துடும். dissatisfied with the confusions of the multiplicity. அப்புறம் என்ன ஆயிடும்? நமக்கு எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அதனுடைய ஒரு மேன்மைத்தன்மையும் உயர்வான தன்மையும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உதாசீனப்படுத்தும். disdainful of even the highest light and power and joy that it can reveal அப்படிங்கிறாரு. இப்போ இது உலகத்துல பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் யார் வந்து அதுல வந்து ஒரு உயர்வான ஒளியையும் சக்தியையும் மகிழ்ச்சியும் காண்கின்றார்களோ அவங்க தான் வந்து டிவைனை ரியலைஸ் பண்ண முடியும். இல்ல இதெல்லாம் இன்ஃபீரியர், இதுல எதுலையுமே இது கிடையாது, எங்கேயோ இருக்கு, இல்ல எனக்குள்ளதான் இருக்கு, அது வெளியில கிடையாது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா தட் மீன்ஸ் we are not realizing the divine. அதுதான் உண்மை. disdainful of even the highest light and power and joy that it can reveal அப்படிங்கிறார். இப்போ சாதாரண வாழ்க்கையில் இருந்து கொண்டே நம்மால வந்து அந்த உயர்வான ஒளி, சக்தி, மகிழ்ச்சி அவை அனைத்தையுமே அதனுடைய வெளிப்பாடுகள்ல நம்ம காண முடியும். ஆனா அதை நம்ம காண்பது இல்லை. அப்படி இருந்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம எதை நோக்கி செல்லுவோம்? we must drive beyond to the absolute one pointedness and one standingness in which all self-variation ceases. எதை நோக்கி சொல்லுவோம்? அங்க மாறுபாடுகளே இல்லாம ஏகமா இருக்கக்கூடிய அந்த நிலையை நோக்கி செல்வோம். அங்க வந்து எதுவுமே மாறுபாடுகளே இருக்காது. நம்ம உலகத்துல பார்க்கக்கூடிய அந்த வேரியேஷனே இருக்காது. எல்லாமே அங்க வந்து வேரியேஷனே இல்லாம நிலையில ஏகமா இருக்கக்கூடிய அந்த ஃபார்ம்லெஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். ஆனால் இது வந்து ஒரு உண்மையான அனுபவம் கிடையாது. இது வந்து ஒரு எஸ்கேபிஸ் ஆட்டிடியூட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். Unable by the claim of the infinite upon us, unable by the claim of the infinite upon us to dwell forever in the bonds of the finite, or to find their satisfaction and largeness and peace, we have to break all the bonds of individual and universal nature, destroy all values, symbols, images, self-definitions, limitations of the illimitable, and lose all littleness and division in the self that is forever satisfied with its own infinity, disgusted with forms, disillusioned of their false and transient attractions, wearied and discouraged by their fleeting impermanence and vain round of recurrence, we must escape from the cycles of nature into the formlessness
and featurelessness of permanent being. இதுதான் அல்டிமேட்டா அந்த இப்படிதான் ஒருத்தர் எண்ணுவார் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். விளக்கத்தை பார்க்கலாம் நம்ம. படிக்கட்டா சார்? படிங்க மேடம். By the claim of the infinite upon us, we are unable to dwell forever in the bonds of the finite. We are unable to find that satisfaction and largeness and peace. We tend to break all the bonds of individual and universal nature. We tend to destroy all values, symbols, images, self-definitions, limitations of the illimitable. We lose all littleness and division in the self, that is Brahman, that is forever satisfied with its own infinity. We get disgusted with forms, disillusioned of their false and transient attractions. We become exhausted and discouraged by their fleeting impermanence and vain round of recurrence. Therefore, it would seem ideal to us that we must escape from the cycles of nature into the formlessness and featurelessness of permanent being. Thank you, sir. Thank you. ஒருவர் அந்த உச்சக்கட்ட அனுபவத்தை அடைந்து விடுகின்றார். அவரால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உலக வாழ்வனுடன் அவரால் பொருந்தி இருக்க முடியல, ரெக்கன்சைல் பண்ணிக்க முடியல. பரம்பொருள் குறித்த அனுபவத்தை மாத்திரம் அடைந்திருக்கின்றார். ஆனா பரம்பொருளினுடைய வெளிப்பாடு குறித்த இந்த விஷயங்களோட அவரால் பொருத்தி அதோட அவரால் தன்னை பொருத்தி கொள்ள முடியல. அப்படி ஒருத்தர் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் அவர் அந்த பரம்பொருள் குறித்த அனுபவம், அந்த எல்லையற்ற பரம்பொருள் குறித்த அனுபவத்தை அடைந்து விடும் பொழுது என்ன நடைபெறுகின்றது, அதனுடைய அந்த அனுபவத்தினுடைய பாரம், அழுத்தம் அவரை அவர் தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த உலக வாழ்வு, அதனுடனான தொடர்பு, அதுல நீண்டு அவர் மீண்டும் அதுல நிலைத்து இருப்பதற்கு அனுமதிப்பது இல்லை. ஏன்னா அவரால் ரெக்கன்சைல் பண்ணிக்க முடியல. அப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரெண்டு விஷயம் இருக்குது. ரெண்டு விஷயத்துல ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு. இன்னொரு விஷயம் பிடிக்காத விஷயமா இருக்குது. பிடிக்காத விஷயம் அப்படின்னா நம்மளால சரியா அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, இல்ல ஒரு நபர் இருக்கிறாரு, அவருடன் இருக்கக்கூடிய அனுபவங்களை நம்ம மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கின்றோம். இன்னொரு நபர் இருக்காரு, அவருடனான அனுபவங்களை நம்மளால மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள முடியல, சங்கடப்படுகின்றோம். அப்படின்னா என்ன செய்வோம்? ரெண்டுமே நமக்கு ஒரு சேர கிடைக்கும் பொழுது எதை நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னா, யாருடன் நமக்கு மகிழ்வுடன் இருக்கக்கூடிய அனுபவம் ஏற்படுகின்றதோ அவருடன் இணைந்து இருப்பதா நம்ம முயற்சிப்போம். யாருடன் நமக்கு நம்மால மகிழ்வுடன் இருக்க முடியவில்லையோ, அது நம்மளுடைய குறை தான், அது அவரோட குறை கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன செய்கின்றோம், அது அவரிடம் இருந்து விலக்கி, எவ்வளவு சீக்கிரம் அவரிடம் இருந்து விலக முடிகின்றதோ விலகிக் கொள்கின்றோம். எகைன் இந்த ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா நம்மகிட்ட தான் ப்ராப்ளம் இருக்குது, அந்த மனிதர்கள்ட்ட ப்ராப்ளம் கிடையாது. அதே போலத்தான் ஒருவருக்கு அந்த இன்ஃபினிட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடுச்சு அப்படின்னா அவரால் தொடர்ந்து தன்னுடைய முந்தைய வாழ்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கட்டுண்டு அவரால் இருக்கவே முடியாது. அதனால்தான் சொல்றாங்க, பை த கிளைம் unable by the claim of the infinite அப்படிங்கிறார். அந்த கிளைம், அந்த இன்ஃபினிட் நமக்கு மேல ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, we are unable to dwell forever in the bonds of the finite. நம்ம எப்பொழுதுமே அந்த ஒரு எல்லைக்குள்ள இருக்கிறோம், அதுக்குள்ள இருப்பதற்கு நமக்கு இருக்க முடியாது. ஏன்னா அதுல நமக்கு அனுபவம், திருப்தி கிட்டாது, ஒரு விசாலம் கிட்டாது, ஒரு அமைதி கிட்டாது. அதனால என்ன செய்கின்றோம் நம்ம? we tend to break all the bonds of individual and universal nature.
நம்மளுடைய அந்த தளைகளை வந்து நம்ம வந்து அதிலிருந்து விடுபட விரும்புகின்றோம். அதே சமயம் இந்த உலகம் ஏற்படுத்தியுள்ள எல்லா மதிப்பீடுகள், சிம்பல்ஸ், இமேஜஸ், செல்ஃப் டெஃபினேஷன்ஸ், லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே இங்க பார்த்தோம் அப்படின்னா பரம்பொருளினுடைய வடிவங்கள் தான். எல்லாமே லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் த இல்லிமிட்டபிள் தான். அதுல இருந்தெல்லாம் நம்ம வந்து அதையெல்லாம் நம்ம வந்து அழிக்க முற்படுகின்றோம். அதே போல என்ன செய்கின்றோம், நம்முடைய அந்த சிறுமைத்தன்மை, நம்முடைய அந்த பிரிவுபட்ட தன்மையை நம்ம என்ன செய்கின்றோம், எதில் நம்ம கரைக்க நம்ம அந்த இந்த இந்த ஒரு குறையை வந்து நம்ம எதில் கரைக்க விரும்புகின்றோம், எதில் அழிக்க முயலுகின்றோம் என்றால் அந்த பிரம்மனில். ஏன்னா அந்த பிரம்மன்ல போய் நம்ம ஐக்கியமாயிட்டோம் அப்படின்னா நேச்சுரலி நம்ம கம்ப்ளீட்டா நம்முடைய செல்ஃப் வந்து டிசால்வ் ஆயிடுது. ஆனா பிரம்மன் எப்படி இருக்கு, forever satisfied with its own infinity. பிரம்மனுக்கு அதுல ஏதாவது அதுல மாற்றம் ஏற்படுகின்றது, நம்ம போய் கரைந்து கொள்வதனால பிரம்மன் whether that பிரம்மன் becomes happy கிடையாது. நம்முடைய ஒரு குறைகள் தான் அங்க போய் கரைக்கின்றோம். அதனால நம்மளுடைய ஃபைனைட் நேச்சர் அந்த இன்ஃபினிட்ல டிசால்வ் ஆயிடுது. இதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அதான் தட் இஸ் நாட் த சொல்யூஷன். இது வந்து இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தோணும் அப்படிங்கிறார். இந்த அழுத்தத்தின் காரணமாக இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தோன்றும். லூஸ் ஆல் லிட்டில்னஸ் அண்ட் டிவிஷன் இன் த செல்ஃப் தட் இஸ் ஃபார் எவர் சாட்டிஸ்ஃபைட் வித் இட்ஸ் ஓன் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறார். அப்புறம் எல்லா விஷயங்களையும் மேல நமக்கு வெறுப்பு வந்துடும் அப்படிங்கிறார். டிஸ்கஸ்டட் வித் ஃபார்ம்ஸ். எல்லா விஷயங்களும் அனித்தியமாக தோன்றினாலும் கூட பின்னாடி ஒரு உண்மை இருக்கு. நம்ம எல்லாத்தையும் அது பின்னாடி உள்ள விஷயங்களை பார்க்க கத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏமாற்றம் வராது. ஆனால் நம்மளுடைய உணர்வு நிலையினுடைய முதிர்ச்சியின்மை காரணமாக நம்ம மேம்போக்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏமாற்றம் தான் வரும். டிஸ்இல்யூஷன் ஆஃப் their false and transient attractions. எல்லா விஷயங்களும் நம்ம பொய்மைன்னு சொல்லுவோம். எல்லாமே வந்து ஒரு நித்தியமானது அல்ல. டிரான்சியன்ட் அட்ராக்ஷன்ஸ், இந்த கவர்ச்சிகள்லாம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது அப்படின்லாம் நினைப்போம். அதுக்கு பின்னாடி உள்ள உண்மையை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த ஏமாற்றம் ஏற்படாது. wearied and discouraged by their fleeting impermanence. இந்த உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நிச்சயத்தன்மை இல்லாததுதான், உண்மைதான். எல்லாமே ஃபிளீட்டிங் இம்பர்மனன்ஸ் தான், நிச்சயத்தன்மை இல்லாதது, அனித்தியமாக இருக்கக்கூடியதுதான். ஆனால் நம்ம அதுக்கு பின்னால் உள்ள அந்த நிச்சயத்தன்மையை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அப்ப எப்ப அப்படின்னா நம்மால வந்து மேற்புறத்துல இருக்கிற வரைக்கும், அப்பியரன்ஸ்ல இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து அந்த நிச்சயமில்லா தன்மையை தான் உணர்வோம். த மொமெண்ட் நம்ம உள்ள போய் நம்ம இப்போ எல்லாத்துக்கும் பின்னாடி உள்ள விஷயத்த பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, பின்னாடி உள்ள டிவைன் எலிமெண்ட்டை பார்க்க ஆரம்பிச்சோம்னா நேச்சுரலி அதுக்கு பின்னாடி உள்ள அந்த பெர்மனன்ஸை தான் நம்ம பார்ப்போம். வெறும் மேற்புறத்துல பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் வரும். எல்லாமே வந்து வெயின் ரவுண்ட் ஆஃப் ரெக்கரன்ஸ் அப்படிங்கிறாரு. எதுக்கு இந்த வாழ்வுல பிறக்கிறோம் இறக்குறோம், இது என்ன, இதுல என்ன பிரயோஜனம் இருக்குதா? இதுல எல்லா விஷயங்களும் தோன்றுகின்றன, மறைகின்றன, பின்னாடி ஏதாவது பர்பஸ் இருக்கா அப்படின்லாம் நினைக்க ஆரம்பிச்சிருவோம். வெயின் ரவுண்ட் ஆஃப் ரெக்கரன்ஸ் அப்படிங்கிறாரு. இதுதான். ஸோ இதெல்லாம் இப்படிலாம் ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வந்து என்ன செய்வோம், we must escape from the cycles of nature. பிரகிருதி, இந்த நம்மளுடைய பிறவி உலகம், இதுல இருந்து நம்ம தப்பித்து செல்லணும். into the formlessness and featurelessness of permanent being. இந்த பரம்பொருள் வந்து வடிவங்களற்ற அம்சங்களற்ற இந்த பரம்பொருள்ல கரையணும் அப்படிதான் நினைப்போம் நம்ம. இது வந்து திஸ் இஸ் நாட் அ சொல்யூஷன். இப்படிலாம் நினைக்க தோணும் அப்படிங்கிறார். இது காரணம் என்ன அப்படின்னா நம்மளால வந்து ரெக்கன்சைல் பண்ணிக்க முடியல. அடுத்தது போகலாம். ashamed of matter and its grossness, impatient of the purposeless stir and trouble of life, tired out by the goalless running of mind, or convinced of the vanity of all its aims and objects, we have to release ourselves into the eternal repose and purity of the spirit. The inconscient is a sleep or a prison
the conscient a round of strivings without ultimate issue, or the wanderings of a dream. We must wake into the superconscious where all darkness of night and half-lights cease in the self-luminous bliss of the eternal. The eternal is our refuge. All the rest are false values. The ignorance and its mazes are self-bewilderment of the soul in phenomenal nature. Explanation படிங்க. படிக்கவா சார்? Yes, madam. We would be ashamed to associate ourselves with matter and its grossness. We would become impatient with the purposeless stir and trouble of life. We would be tired out by the goalless running of mind, or convinced of the worthlessness of all its aims and objects. Therefore, the only option would be to release ourselves into the eternal repose and purity of the spirit. For a person who considers the release from this material world and taking refuge in the purity of the spirit, the inconscient is a sleep or a prison. The conscient is a round of striving without ultimate issue, or the wanderings of a dream. Therefore, he must wake into the super consciousness where all darkness of night and of light cease in the self-luminous bliss of the eternal. The final conclusion would be, the eternal is our refuge. All the rest are false values. They are the ignorance and its confusing ways, a self-bewilderment of the soul. The soul in a state of perplexity, confusion, in phenomenal nature. Thank you, sir. Thank you. இப்படிப்பட்ட ஒரு எஸ்கேபிஸ்ட் ஆட்டிடியூட் வந்துருச்சு அப்படின்னா நம்மால இந்த சட உலகத்தை புரிஞ்சுக்க முடியாது. அதனுடைய அந்த ஸ்தூலத்தன்மையை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அதை நம்ம உதாசீனப்படுத்துவோம். அது ஒரு இன்ஃபீரியர் அப்படின்னு நினைப்போம். அஷேம்ட் ஆஃப் மேட்டர் அண்ட் இட்ஸ் க்ரோஸ்னஸ் அப்படிங்கிறார். இன் ஆல் திங்ஸ் மே see the divine தான் பகவான் சொல்றார். பகவான் கொடுத்த மந்திரமே அதான், இன் ஆல் திங்ஸ் மே see the divine. ஆனா நம்ம எப்படி அந்த மேட்டரையும் அதனுடைய கிராஸ்னஸையும் நம்ம வெறுத்து ஒதுக்க முடியும்? ashamed of matter and its grossness. வாழ்வுல பார்த்தோம் அப்படின்னா வாழ்வுல ஒரு உயரிய நோக்கம் இருக்கு, நமக்கு தெரியல. ஆனா வாழ்வுல நம்ம ஒரு உயரிய நோக்கத்துக்காக தான் நம்ம அனைவருமே படைக்கப்பட்டிருக்கோம். there is a purpose in life. ஆனா நம்ம மேம்போக்கா இருக்கிற வரைக்கும் அது புரியாது. அதனால என்ன நினைப்போம், அது புரிஞ்சுக்கல அப்படின்னா இம்பேஷண்ட் ஆயிடுவோம். இம்பேஷண்ட் ஆஃப் த பர்பஸ்லெஸ் ஸ்டர். இந்த வாழ்வினுடைய இயக்கத்தை எப்படி நம்ம பார்க்க ஆரம்பிப்போம்? நோக்கமில்லாத ஒரு இயக்கம் அப்படின்னு நினைப்போம். பர்பஸ்லெஸ் ஸ்டர் அப்படிங்கிறார். அண்ட் ட்ரபிள் ஆஃப் லைஃப் அப்படிதான் நினைக்க ஆரம்பிச்சிடும். வெரஸ் லைஃப் ஒரு டிவைன் பர்பஸ்க்காக இருக்கு. நம்ம இதுல ஒரு we have a purpose in life. Divine has chosen this life for us. அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த இம்பேஷன்ஸ் வராது. அப்புறம் டயர்ட் அவுட் பை த கோல்லெஸ் ரன்னிங் ஆஃப் மைண்ட். மைண்ட் எப்படி இருக்கு நம்மளுக்கு? ஒரு நாளைக்கு எவ்வளவு thousands ஆஃப் தாட்ஸ் வருது. நிமிஷத்துக்கு நிமிஷம் மைண்டினுடைய போக்கு மாறிக்கொண்டே இருக்கின்றது. அதனால மைண்ட் இஸ் அ ஃபேக்டரி ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு மதர் சொல்றாங்க. அதுல என்ன ஆயிடுது, மைண்ட் டயர்ட் ஆயிடும். டயர்ட் அவுட் பை த கோல்லெஸ் ரன்னிங் ஆஃப் மைண்ட். இலக்கு இல்லாத நடைபெறும் எண்ண சுழல்கள். டயர்ட் அவுட் பை த கோல்லெஸ் ரன்னிங் ஆஃப் மைண்ட். அப்புறம்
மைண்டினுடைய எல்லா லட்சியங்களும் எப்படி நமக்கு காட்சி அளிக்கும் அப்படின்னா, சரியான முறையில நம்மளுக்கு லட்சியங்கள் ஒரு சரியான பர்பஸ் இல்லை அப்படின்னா, எல்லாமே வந்து ஒரு பயனற்றதாக தோணும். இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற வேற ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வந்துரும். கன்வின்ஸ்ட் ஆஃப் த வேனிட்டி ஆஃப் ஆல் இட்ஸ் வேனிட்டின்னு என்ன அர்த்தம்? யூஸ்லெஸ்னஸ். எல்லாமே யூஸ்லெஸ். இதனால என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் சும்மா வெறும்னா இதனால என்ன பிரயோஜனம்? அப்படிலாம் வந்து எண்ணம் வந்துரும் நம்மளுக்கு. இது பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்படிங்கிற ஒரு வாழ்வினுடைய எல்லா இயக்கங்களின் மேலும் நமக்கு வந்து ஒரு அதிருப்தி வந்துரும். கன்வின்ஸ்ட் ஆஃப் த வேனிட்டி ஆஃப் ஆல் இட்ஸ் எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நம்ம இதெல்லாம் வந்ததுன்னு என்ன பண்ணுவோம் அடுத்தது? அந்த பரம்பொருள் அதுல போய் நம்ம வந்து நிம்மதியா வந்து நம்ம வந்து அதனுடன் தங்கி விடுவோம் அப்படிதான் நினைப்போம். We have to release ourselves into the eternal repose and purity of the spirit. இப்படிதான் ஒருவருக்கு எண்ண தோன்றும். அவருக்கு வந்து எப்படி தோன்றும்? நமக்கு கீழே இருக்கிற விஷயம் எல்லாம் வந்து அவருக்கு எப்படி தோணும்? இன்கான்ஷியண்டா தோன்றும். தி இன்கான்ஷியன்ட் இஸ் a sleep or a prison. கீழே இருக்கிற விஷயம் எல்லாம் இன்கான்ஷியன்ட். நாம் வாழக்கூடிய வாழ்க்கை வந்து கான்ஷியண்டா இருக்கு. இருந்தாலும் அது எப்படி தோன்றும் அவருக்கு? The conscient a round of strivings. சும்மா திருப்பி நம்ம போராடி கொண்டிருக்கிறோம் அப்படிதான் தோணும். விதவுட் அல்டிமேட் இஷ்யூ. அதுலேருந்து எந்த விதமான ஒரு சொல்யூஷனும் வரப்போறது இல்லை. ஆர் த வாண்டரிங்ஸ் ஆஃப் அ ட்ரீம். எல்லாமே வந்து ஒரு கனவுகளினுடைய ஒரு அலைக்கழிப்பாகத்தான் வாழ்க்கையே அவருக்கு தோன்றும். இன்கான்ஷியண்டா நம்ம கீழே இருக்கக்கூடிய விஷயம், கான்ஷியண்டா இருக்குது நம்மளுடைய வாழ்க்கை. ஸோ ரெண்டுலேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னா we must wake into the super conscious. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலுள்ள அந்த சூப்பர் கான்சியஸுக்கு நம்ம வந்து அதற்கு நம்ம விழித்து கொள்ளணும். அங்க வந்து where all darkness of night and half lights cease in the self luminous bliss of the eternal. அங்க எப்படி இருக்கு? எல்லா விதமான இருளும் அங்க வந்து இல்லாமல் போய்விடுகின்றது. அதே போல நம்ம இப்ப இருக்கக்கூடிய அந்த அரைகுறையான ஒளியும் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல இல்லை. அந்த இடத்துல எல்லாமே என்ன எப்படி இருக்கு? செல்ஃப் லியூமினஸ் பிளிஸ் இருக்கு. அங்க எல்லாமே பார்த்தோம் லைட் தான் பார்க்கிறோம். the bliss, the light of bliss, அதுதான் பார்க்கிறோம். பரம்பொருளினுடைய அந்த ஆனந்தம், அதனுடைய ஒளி, அதைத்தான் நம்ம அங்க பார்க்கிறோம். அங்க போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றும். அப்படி போயிட்டா அப்புறம் லைஃப் என்ன வருது இல்லையா? தட் இஸ் நாட் த சொல்யூஷன். அதுதான் சொல்றார் பகவான். நம்ம வந்து இஃப் வி கெட் த ரைட் கைண்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ், இந்த அனுபவத்தை நம்ம வந்து இப்ப சொல்லக்கூடிய அனுபவத்தை எல்லாத்தையும் லைஃப்ல இருந்து கொண்டே நம்ம அடைய முடியும். அதுதான் பகவான் இன்சிஸ்ட் பண்றாரு. இப்ப இந்த அனுபவத்தை அடையறதுக்கு ஒருத்தர் சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. இஃப் யூ கெட் த ரைட் கைண்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ், யூ கேன் கெட் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் லிவிங் இன் அவர் லைஃப். அதுதான் பகவான் இங்க வற்புறுத்துகின்றார். அப்புறம் வேற என்ன தோணும்? தி இட்டர்னல் இஸ் அவர் ரெஃப்யூஜ். அந்த சாஸ்வதமா இருக்கக்கூடிய பரம்பொருள் ஒன்றுதான் நமக்கு அடைக்கலம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றும். ஆல் த ரெஸ்ட் ஆர் ஃபால்ஸ் வேல்யூஸ். மற்றதெல்லாம் பொய். தி இக்னோரன்ஸ் அண்ட் இட்ஸ் மேசஸ். அறியாமையினால் ஏற்படுத்தப்பட்டுள்ள வழி புரியாத தடங்கள். மேசஸ் என்ன அர்த்தம்? இந்த இதுல பசில்ல போட்டிருப்பான், ஒரு இதுல போனா எப்படி வெளியே வர்றதுன்னே தெரியாது. அதுதான் மேசஸ்ன்னு பேரு. தி இக்னோரன்ஸ் அண்ட் இட்ஸ் மேசஸ். வழி தெரியாத தடங்கள். அறியாமை, அதனுடன் காணப்படும் வழி தெரியாத தடங்கள். அப்படிதான் நமக்கு தோணும் வாழ்க்கையே. A self bewilderment of the soul. ஆன்மன் வந்து ஒரு குழப்பமான நிலையில இருக்கக்கூடியதா தோணும். எதுல? இந்த வேர்ல்டு, பினாமினல் வேர்ல்டுல வந்து வாழ்வுல ஆன்மன் வந்து எங்கேயோ ஒரு 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 திக்கு தெரியாத காட்டுல மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம் வந்து தோன்றும். அதனால இத்தகைய அனுபவங்கள்லாம் எதனால தோன்றுகின்றது என்றால், இரண்டு டேர்ம்ஸையும், மேல இருக்கக்கூடிய பரம்பொருளையும் இந்த உலகத்தையும், இரண்டையும் வந்து இரண்டுக்கு பின்னால் உள்ள உண்மையை வந்து ஒரு சேர பார்க்காம வெறும் டியூவாலிட்டியை மாத்திரம் பார்த்தோம் அப்படின்னா இத்தகைய அனுபவங்கள் தான் ஒருவருக்கு தோணும். அவர்கள் வந்து உயர்ந்த ஆன்மீகத்தை நிலையை எட்டினாலும் கூட இந்த ஒரு அனுபவங்கள் தான் ஒருவருக்கு தோன்றும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் பகவான் குறிப்பிடுகின்றார்.
நம்ம இந்த செஷனை இதோட முடித்துக் கொள்ளலாம். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம்.